Taste the Daily. விழுப்புரம் அருகே உள்ள குச்சிப்பாளையத்தில் அதிகாரிகள் பன்னீர் கரும்பு விவசாயிகளிடம் சாதி பெயரை கேட்டு பொங்கல் தொகுப்பிற்கு கரும்பு கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொங்கல் தொகுப்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பன்னீர் கரும்பு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பாக பன்னீர் கரும்பு வழங்க குச்சிப்பாளையம் பன்னீர் கரும்பு விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்ய வந்த அதிகாரிகள் 50 முதல் 100 கட்டுகள் வரை மட்டுமே ஏக்கருக்கு வாங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகாரிகள் சாதி பெயரை கேட்டு கரும்பு கொள்முதலில் ஈடுபடுவதாகவும், சாதி பார்க்காமல் சகோதரத்துவம் பேணும் கிராம மக்களிடையே சாதி கலவரத்தை ஏற்படுத்த திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் நினைப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகளின் கீழ்த்தரமான இச்செயலால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கையில் கரும்புகளுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். ஏக்கருக்கு 200 கரும்பு கட்டுகளை பெற வேண்டும் எனவும், சாதி பார்க்காமல் அனைவருக்கும் லாபம் தரும் வகையில் சமமான கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயம் மட்டுமின்றி விவசாயிகளும் வஞ்சிக்கப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் விவசாயிகளிடம் தற்போது அரசு சாதிய பாகுபாடு பார்த்து வருவது விவசாயிகளை கொந்தளிக்க செய்துள்ளது. அறிவிச்சாங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்கு எங்கள் ஊரில் அறிவித்த கரும்பு மட்டும் 6 லட்சம் கரும்பு எடுத்து சொல்லி அறிவித்தாங்க. இங்கே இருக்கிற கரும்பு பூரத்தையும் எடுத்தால் கூட 6 லட்சம் கரும்பு பத்தாது. வெள்ளிலேயே கரும்பு எடுக்க வேண்டியது வரும். இவங்க அதை செய்யாமல் எங்களுக்கு சும்மா கந்தோட வைக்காங்க. வெறும் 50 கட்டு கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு. மீதி கரும்பு பூரா வெளியிலேருந்து இறக்குறாங்க. இப்போ இந்த ஊரில் அறிவித்த கரும்பு எடுத்தாலே இங்கே 6 லட்சம் கரும்பு கிடையாது. 60 லோடு கரும்பு இங்கே போகணும். இங்கே இருக்கிறது மொத்தம் 40 லோடு கரும்பு தான் இங்கே இருக்குது. இவங்க அதை செய்யாமல் இவங்க வெளிலேருந்து கரும்பு எடுத்து வச்சுட்டு இங்கே அகிரியை வந்து பார்க்க சொன்னாங்க, கரும்பு எம்மாத்திரம் இருக்குதுன்னு. இவங்க அகிரி வந்து பார்த்தவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ஜாதின்னு எது கேட்குறீங்க? ஒரு ஏக்கர் கரும்பு போட்டுக்கிறேன், 35,000 குத்துவ கொடுக்கணும். இந்த கரும்பு சாஞ்சி போச்சு, தண்ணி நின்று போச்சு. 35,000க்கு நாங்கள் என்ன பண்ணுறது? ஆளு கூலி கொடுத்தாங்க, அவுத்துக்கு சாப்பாடு எல்லாம் காதல் கரை கம்மலை கட்டி வச்சோம், தாலி அவுத்து வச்சோம். இதில் 10 ரூபாய் சம்பாதிக்கலான்னு தானே நாங்கள் வச்சோம். இதை நீங்கள் இது மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் எப்படி பழைக்கிறது? கேட்டோம்னா நீ என்ன ஜாதி என்னன்னு கேட்டால் எங்களுக்கு என்ன ஜாதி வச்சா நீ கரும்பு போகிறோம், சாதி வச்சா விவசாயம் பண்ணுறோம், இதான் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி சாப்பிட்றது? கூட்டுறவுத்துறையிலேருந்து பூனை போட்டு, சார் நீங்கள் எஸ்சியா எம்பிசியான்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து அண்ணன் தம்பி மாதிரி அங்கே போய் நாங்கள் பயிர் வைக்கிறோம், அவங்க வந்து இங்கே பயிர் வைக்கிறாங்க, எங்கள் வழி வராங்க, நாங்கள் அங்கே போகிறோம். இது வந்து கவர்மெண்ட்டே ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இது ஏன் கேட்குறீங்க? இது இப்போ எங்களுக்கு பிரச்சனை வரும் பழகுது.